இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்திற்காய் எரேமியாவின் புஸ்தகத்துல 29வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம். ஆமென். ஜெரமாயா 29:11. எரேமியா 29:11. யாராவது ஒரு வாசகம். எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவன என நினைவு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சரி, யாராவது இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? Any of the children, anyone can read Jeremiah 29:11. Jeremiah 29:11. ஒன்னும் அவசரம் இல்ல, you can take it. Jeremiah 29:11. இங்கிலீஷ்ல யாருனாலும் வாசிங்க. Anybody in English? அதாவது எடுத்துருக்கீங்களா? Jeremiah 29:11. Yeah, you can read. You're ready to read? For I know the plans I have for you, says the Lord. They are plans for good and not for disaster, to give you a future and hope. எல்லாம் ஒரு விஷயம் நல்லா கரங்களை தட்டலாமா? கிஷோர் வாசிட்டு இருக்காங்க. I didn't expect, suddenly I'm hearing a voice. யாரோ அது ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்ல ஒரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த நாளில நீங்க எதை இங்க இருந்து எடுத்து சென்றாலும் இந்த வசனத்தையாவது உங்களுடைய இருதயத்திலே நினைவு கூறும்படிக்காய் நான் விரும்புகிறேன். எரேமியா 29:11. எல்லாரும் எடுத்திருக்கிறீங்களா? எல்லாரும் உங்க பைபிள் வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, ஓகே, வாசிக்கலாமா எல்லாரும்? சரி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோடு கூட இந்த வசனத்திலே 3 காரியத்தை நம்மளோடு கூட பேசுவாராக. முதலாவது காரியமாய் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றார்? நம்மளைய நினைவு கூறுகிறார். சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் என்ன பண்றாரு? தேவன் நம்மளை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. நம்மளை குறித்து எப்பொழுதும் நினைவாய் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆரம்ப காலத்துல கல்யாணம் ஆன புதுசுல அவன் ரொம்ப அவங்கள பத்தியே நினைப்பா இருப்பாங்க, அவங்க இவங்களை பத்தியே நினைப்பா இருப்பாங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க ஒரு ஐடியல் கப்பல் அப்படின்வாங்க இல்லையா? ஐடியல் கப்பல், இவங்கள மாதிரி ஒரு தம்பதியரை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு. அப்புறம் நாட்கள் போகும், வருஷங்கள் போகும். இவங்க அவங்க நினைவா இருக்கிறாங்களா இல்ல அவங்க இவங்க நினைவா இருக்கிறாங்களான்னு தெரியாது இல்லையா? அது மனுஷனுடைய இயல்பு. கரெக்டா? ஒரு புதுசா இருக்கும் பொழுது அது ஒரு மைண்ட்ல எப்பவுமே காணப்படுகிறது. நாட்கள் கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் பிள்ளைகள் பக்கமா போகுது, நம்மளுடைய சிந்தனைகள் குடும்ப காரியத்துல போகுது, நம்மளுடைய சிந்தனைகள் வேலையில போகுது. சில வீட்டுல பார்த்தோம்னா 9 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு அம்மா எப்பவுமே 9 பிள்ளைங்களை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா மயக்கம் வந்துடும் அவங்களுக்கு. என்ன பண்ணுவாங்க? ஒரு பிள்ளைய பத்தி யோசிப்பாங்க, 2 பிள்ளைய பத்தி யோசிப்பாங்க. இந்த நேரமும் 9 பிள்ளைய அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா கஷ்டம், மறந்துடுவாங்க. அப்பா அம்மா மறந்துடுவாங்க. நாட்கள் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது, நினைவிலேயே கொஞ்சம் மறதி ஏற்படும் இல்லையா? நினைவிலேயே கொஞ்சம் மறதி ஏற்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி யாரா இருந்தாலும், எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறவங்களா இருந்தாலும், எவ்வளவு உங்களை அன்பு கூறுகிறதா சொன்னாலும், எவ்வளவு உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னாலும், கடைசியில என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர்கள் மறந்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படியான ஒரு
இதை நீங்க பார்த்துருக்கிறீங்க. நம்மளுடைய திடீர்னு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வரும். அன்னைக்கு காலையில தான் நமக்கு ஞாபகமே வராது கரெக்டா. அன்னைக்கு அதுவும் ஜென்ஸுக்கு சுத்தமா ஞாபகம் வராது. அன்னைக்கு காலையில் நம்மளுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி சிலருக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, என் ஒய்ஃபுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே, அன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. அதனால மறக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ஒய்ஃபுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்ட்டு. ஸோ அதனால பார்க்கும் பொழுது இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு பி திங்கிங் ஆஃப் யூ ஆல் த டைம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நித்தமும் உன்னை குறித்து நான் என்னவா இருக்கிறேன், நினைவா இருக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. உங்களை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் இந்த உலகத்திலே. உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் உங்க கணவனும் இல்ல, உங்க மனைவியும் இல்ல, உங்க பிள்ளைகளும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் இல்ல. யாராவது தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49வது அதிகாரத்துல 14 16 வசனம் முடிய நம்ம யாராவது ஒரு வாசிங்க. ஏசாயா 49:14 to 16. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். மதங்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிற. உங்க அப்பா அம்மா கூட உன்னை ஒரு நாள் மறந்துடுவாங்க, உன் மனைவி கூட உங்களை ஒரு நாள் மறந்துடுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, எப்பொழுதும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய கரங்களில நான் உன்னை வரைந்து இருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு எப்படி இருக்குது, முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் வந்து ஜெயில இருக்கும் பொழுது, சிறையிருப்புல இருக்கும் பொழுது, அவன் கூட 2 பேர் இருக்கிறாங்க. ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்த 2 பேர் அவனோடு கூட அதே சிறையில இருக்கிறாங்க. அவன் சொல்றான் அவர்கள் இடத்துல, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்னைய நினைச்சுக்கோங்கன்றான். ஒரு கரெக்டா டைம் வரும்போது என்னை நினைச்சுக்கோங்கன்றான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வசனம் சொல்லுது, ஆதியாகமம் புஸ்தகத்துல 40வது அதிகாரத்துல 23வது வசனம் என்ன சொல்றது, ஆனாலும் பானபத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்றோம், உதவி செய்யறோம். உதவி செஞ்சுட்டு என்ன நினைக்கிறோம், சரி இன்னைக்கு நான் அவர்களை நினைச்சு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை வரும்போது அவங்க என்னை நினைப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம். அப்படி நீங்க ஒரு காலத்துல விழுந்து சில ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்களுடைய ட்ரிப்புக்கு, அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து உங்களை திரும்பி வந்து நினைக்கிறாங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி உங்களை நினைச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களை வந்து கேட்டிருக்கிறாங்க? அந்த நாட்கள்ல உயிரை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்னு போய் நிறைய காரியத்தை செஞ்சிருப்போம், நல்லதுதான். ஆனா அவர்கள் நம்மளை நினைக்க மாட்டாங்க என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆகாரை நம்ம பார்க்கிறோம். ஆகாரனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவள் ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல வேலைக்காரியாய் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள் இல்லையா? ஆபிரகாமுடைய வீட்டுல, சாராள் வீட்டுல அவள் என்னவா இருந்தாள், ஒரு வேலைக்காரியா இருந்தால். அவளை சாராள் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து அதன் மூலியமாய் இஸ்மவேல் பிறக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பார்க்கிறோம், நம்மளுக்கு தேவைன்னா வேலைக்காரிய வச்சுக்கிறாங்க. அப்புறம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்றோம், டிஸ்போஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம். உங்க லைஃப்ல நினைச்சு பாருங்க, எத்தனை சர்வன்ட்ஸ் நீங்க உங்க வீட்டுல, உங்க இந்தியாலயோ ஸ்ரீலங்காலயோ யாரையாவது நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? யாரையாவது அவங்க போய் நம்ம வீட்டுல இவங்கலாம் வேலை செஞ்சாங்களே, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில எப்படி இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கு நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் வீட்டுல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாய் காணப்பட்டாலும் அவளையும் கர்த்தர் என்ன பண்றாரு, நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நம்மளை யாரும் மறந்துட்டாங்க, நம்மளை நேசிக்கிறவங்க மறந்துட்டாங்க, நம்மளை யாரு கூட்டிட்டு வந்து வச்சாங்களோ அவங்க மறந்துட்டாங்க என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். பாருங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆபிரகாம் மறந்துட்டாரு, சாராள் மறந்துட்டாங்க, எல்லாரும் துரத்தியாச்சு அவங்கள. ஆனா ஆண்டவர்
ஆகாரை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். பாருங்க, அவள் சொல்லுகிறாள், நானும் இவ்விடத்தில் கண்டேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டானாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வேலை செய்கிற, ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிற, ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷியாய் காணப்பட்டாலும் அவளையும் கர்த்தர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆண்டவருடைய பார்வையில வருகிற யாவரையும் அவர் என்ன பண்றார்? ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவராய், ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், நம்ம அன்பானவங்க, நல்லவங்க அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்களை நம்ம என்னைக்கு விசாரிக்கிறோம்? நம்ம வீட்டுல விட்டு கடந்து போனவங்களை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க எத்தனை பேர் விசாரிச்சிருக்கிறோம்? ஆனா ஆண்டவர் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாரையும் மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு பாடல் கூட பாடுவாங்கல்ல, நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாத்தில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. மாதா பிதாவினை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவினை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளோடு கூட இருக்கிறவங்கன்னு சொன்னவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்மளை நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களுக்கும் கர்த்தரே என்ன பண்றாரு? ஆதரவாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட ரோமர் 5வது அதிகாரத்துல 6லிருந்து 8 வசனம் முடிய நம்ம எடுத்தவங்க வாசிக்கலாம். நம்ம எப்பொழுது கர்த்தர் நம்மளை நம்ம ஒண்ணுமே செய்யாத நாட்களிலும் கர்த்தர் நம்மளை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். அதுதான் நான் இந்த வேளையில் அந்த வசனத்தின் மூலியமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். ரோமர் 5 6லிருந்து 8 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுத்துகிறார். ஆமென். நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நம்மளை நினைவு கூறுகிறதுல ஏதோ அர்த்தம் இருக்குது, ஏதோ அர்த்தம் இருக்குது. ஏதாவது நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிறதுல அர்த்தம் இருக்கான். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே நம்மளை குறித்து சிந்தித்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணுத்துக்கும் உதவாதவர்கள், அன்வர்தி பீப்புளா இருக்கும் பொழுது, அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும் பொழுது, பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்மளை நினைவு கூர்ந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் நம்ம
நம்மளை நினைவு கூர்ந்திருக்கிறான்னா அவருடைய கைகளிலும் கால்களிலும் அவருடைய சரீரம் முழுவதையும் கிழிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தழும்புகள் அவர் மீது உழுகிற ஒவ்வொரு தழும்புகளும் எதை குறிக்குது? ஒவ்வொரு மனுஷனுடைய நினைவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தழும்பையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன நினைச்சாரு, என்ன நினைச்சு அவருடைய தழும்புகள், அவருடைய கரங்களில் ஆணிகள், அவருடைய கால்களில் ஆணிகள், அவருடைய சிரசிலே முட்கிரீடத்தை நாம பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவனாய் காணப்படுகிறார். யாரு மறந்திருந்தாலும் இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் முன்ன நினைவாகவே இருக்கிறேன் இந்த காலை வேளையில. ஆமென். அடுத்ததான் இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நினைவுகளை ஆண்டவர் எப்படிப்பட்ட பிளான்ஸை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது எப்பொழுது இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவர்களுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே கடந்து போகிற அந்த நாட்களிலே, அந்த 70 வருடம் அவர்கள் சிறையிருப்பிலே கஷ்டத்தில் இருக்க போறாங்க, நெருக்கத்தில் இருக்க போறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி அவர் சொல். நம்ம என்ன நினைப்போம்? ஒருத்தருக்கு நான் உனக்கு தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னா நல்ல காரியத்தை நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை சிறையிருப்புல அனுப்புகிறார். சிறையிருப்புல கடந்து போகிறாங்க. அவர்களை பார்த்து சொல்றாரு, அவைகள் தீமைக்கு அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? வேத வசனம் கூறுகிறது, எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம் இப்படியாவது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்ப நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை எப்பொழுது உருவாக்கின திட்டமா? நீங்க இடறி விழுந்த போது உருவாக்கின திட்டம் இல்ல, நீங்க தவறின போது உருவாக்கின திட்டம் இல்ல. ஆண்டவர் அவைகள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் உனக்காக உருவாக்கின ஒரு திட்டம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எரேமியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, எரேமியா 1வது அதிகாரம் 4-5 வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார். என்ன சொல்லி எரேமியாவை அழைக்கிறாரு? எரேமியா 1வது அதிகாரம் 4-5 வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. எரேமியாக்கு ஆண்டவர் இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னே தெரியாது இல்லையா? ஆண்டவர் இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னே எரேமியாக்கு. இன்ஃபேக்ட் எரேமியாவினிடத்துல ஆண்டவர் அப்படி ஒரு திட்டத்தை கொடுக்கும்போது அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலையில கூட யார் இல்ல? எரேமியா இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரம் அவனுக்கு சரியான நேரம் இல்லை என்று சொல்லி அவன் சிந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்மளுடைய பிளான்ஸ் என்ன சொல்ற, நம்ம பிளான்ஸ், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பிளான்ஸ் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, it does not make sense today. இந்த நாள்ல என்னடா நான் இப்படி ஒரு கஷ்டத்துல கடந்து செல்றேனே, இப்படி ஒரு நெருக்கத்துல கடந்து செல்றேன், இப்படி ஒரு ஏன் வேதனையான பாதையில் நான் கடந்து செல்கிறேன், it does not make any sense to me இல்லையா? இது ஏன் வழியில நான் இது என்ன ஒரு திட்டம், இது என்ன திட்டம், இது என்ன திட்டம், நான் இப்படி ஒரு நெருக்கத்துல கடந்து செல்லணும், இப்படி ஒரு கஷ்டத்துல கடந்து, இப்படி ஒரு அவமானத்துல கடந்து செல்லணும், இது என்ன விதமான திட்டம் என்று சொல்லி நம்மளுக்குள்ளே அநேக வேளைகளில காணப்படுது. ஒரு திட்டமா இல்ல பனிஷ்மெண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கையில. இது ஒரு திட்டமா இல்ல பனிஷ்மெண்டா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எப்படிப்பட்டதா? ஏசாயா 55வது அதிகாரத்துல 8-9 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ
வாசிங்க. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் எப்படி இருக்கிறது? உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கோங்க. அது வந்து காலைல எந்திரிச்ச உடனே சின்ன ஒரு டாட்லர், ஒரு 2 வயசு 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இஷானே இருக்கிறான். காலைல எந்திரிச்ச உடனே ஒன்றும் பண்ணல, ஐ வாண்ட் ஈட் கேண்டி அப்படின்றான். சொல்றான்னு வச்சுக்கோங்க, கேண்டி தான் முதல்ல சாப்பிடுவேன் அப்படின்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கேண்டி கொடுத்துருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? கேண்டி கொடுக்க முடியாதுன்னு. அந்த பையன் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணும், அழுது மாலை மாலையா கண்ணீர் வடிக்கும், மாலை மாலையா கண்ணீர் வடிக்கும். ஆனா அந்த நேரத்துல பார்க்கும் போது அந்த பிள்ளைக்கு என்னடா இவ்வளவு ஒரு கொடூரமான அம்மா அப்பாவா இருப்பாங்க போல இருக்குது. ஒரு $1 கேண்டியை கேட்டா அதை தர மாட்டாங்களே, ஒரு 50 காசு சாக்லேட்டை கேட்டா தர மாட்டாங்களே அப்படின்னு தான் அந்த பிள்ளைக்கு எட்டுது. என்னடா இவ்வளவு ஒரு கொடூரமான பேரண்ட்ஸுக்கு நான் பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொன்னது சொல்லுவோம். ஓ யூ சோ பேட் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க நம்ம எடுத்துட்டு, எதுக்குன்னா அந்த கேண்டி தரல, அவங்க கேட்கறத கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில வேளைகள் ஆண்டவர் நம்மளுக்கு சில காரியங்களை அனுமதிக்காத போது, சில திட்டத்துல நம்மளை அனுப்பும் பொழுது நாமளும் இதே மாதிரி தான் யோசிக்கணும். அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்குதோ அதே அறிவு தான் நமக்கு இருக்குது. கரெக்டா? அந்த பிள்ளை என்ன வந்து அழுது புலம்புது, மனுஷனா இல்ல நீதான் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம கூட திடீர்னு கடவுளை பார்த்து அப்படிலாம் தேவனை பார்த்து கேட்கணும், இவருலாம் உண்மையாவே கடவுளா? இவர் என்ன மனுஷனா? இவரு ஏதோ சிலுவையில எனக்காக மரித்தன்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னைய வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு, இவ்வளவு நெருக்கமான வழியில என்னைய அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம அநேக வேளைகளில யோசிப்பதுண்டு. ஆனா நம்ம பார்க்கிறோம் அதையெல்லாம் பெற்றோர்கள் எதிர்க்க செய்யறாங்க. அவர்களுடைய நல்ல ஒரு வழி நடத்தலுக்காக அவர்கள் செய்யறாங்க இல்லையா? அது சின்ன காரியம் தான், ஒரு கேண்டீனா. ஆனா அதையும் ஒரு என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ண, ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ கொண்டு, காலேஜ்னா பல்லு தேய்க்கணும், காலேஜ்னா பாலை குடிக்கணும், இந்த மாதிரி சில பிராக்டிசஸ் அவர்கள் வைத்து நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது பிள்ளைங்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா? கேண்டிலாம் நீ காலைல சாப்பிடுங்க. யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க காலையில? ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா முயற்சி பண்ணி அதை எப்படியே நான் பேசிக்கிறேன். ஒரு பிள்ளையும் பேசி எதுவுமே கேட்காது. அதுங்களுக்கு தேவை கேண்டி. இன்னைக்கு நீ கொடுக்கலன்னா இருக்கிறதே ஒர்ஸ்ட் டாடி ஒர்ஸ்ட் மாமியா நம்ம இருப்போம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஒர்ஸ்ட் டாடி ஒர்ஸ்ட் மாமி இல்ல? அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவர் எவ்வளவோ ஆலோசனைகளை கொடுக்கிறாரு, எவ்வளவோ திட்டங்களை கொடுக்கிறார். இல்ல எனக்கு கேண்டி தான் வேணும், கேண்டி தான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும், நம்ம அநேக வேளைகள் நம்ம புலம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டங்கள் எப்படி வைத்திருக்கிறாராம்? வேத வசனம் கூறுகிறது இல்லையா? அவைகள் எப்படிப்பட்ட திட்டங்களாய் காணப்படும்? அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான வழிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 9 - 11 வசனம் முடிய யாராவது ஒரு வாசிங்க. மத்தேயு 7 9 - 11. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டு தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். பாருங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு உன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைக்கிற. ஆனா நான் வந்து வானத்தையும் பூமியும் படைச்சு ஆதியும் அந்தமான எல்லாவற்றையும் நான் காண்கிற தேவனா இருக்கிறேன். அப்ப எனக்கு எவ்வளவு நல்ல கிரியைகளை உனக்கு கொடுக்கணும், எவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் சில வேளை அழும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்குது. பேரண்ட்ஸ் என்னடா நம்ம பிள்ளைங்களை ஒரு கேண்டிக்கா அழ வைக்கிறோமே, ஒரு சின்ன காரியத்திற்கு அழ வைக்கிறோமே சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசு வலிக்குது பிள்ளைங்க அழும் பொழுது. ஆனா அந்த சேம் டைம் நல்லதுக்காக தான் நம்ம அதை செய்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் சில வேளைகள் நெருக்கமாய் காணப்பட்டாலும் நம்மளுக்கு புரியல. ஏன் நான் இந்த வழியா போனோம், ஏன் எல்லாரும் நல்லா தானே போயிடுறாங்க, எல்லாருடைய வழியும் நல்லா தானே போகுது, நான் மட்டும்
ஏன் இந்த வழியா போகணும்? அவங்க அம்மா அப்பா கொடுக்குறாங்க, இவங்க அம்மா அப்பா, ஏன் நீங்க மட்டும் கொடுக்க மாட்டீங்க? இப்படிதான் பிள்ளைங்க நம்ம இடத்துல கேட்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையாய் கொடுக்கிறார். என்ன நான் சொல்லி பார்க்கும் பொழுது, நீ ஒரு கொஞ்சம் மூளை கொஞ்சம் அறிவு வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு ஞானமா உன் பிள்ளைங்களை நடத்துறன்னா, நான் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், சர்வ ஞானி நானு. அப்ப எவ்வளவு நன்மையான ஈவுகளை நான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புரிதலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல கஷ்டம், சில நேரத்துல ஒரு அழுகையான சூழ்நிலை, ஒரு வேதனையான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். அவைகள் ஒன்றும் தீமைக்கு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஒன்றுமே தீமைக்கு அல்லையா, ஒன்றுமே தீமைக்கு அல்லன்றார். அவைகள் என்ன நல்ல வசனம், அதை பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதை சொல்றாரு, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? கஷ்டத்துல தான் நீ போற, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக நான் உன்னை இந்த பாதையில நான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா கூடும் போது எரேமியாவுக்கு பிடிக்கல. ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு நான் செய்றேன், எனக்கு ஏன் இப்பவே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆனா ஆண்டவருடைய வழி நடத்தலுக்கு, ஆண்டவர் கொடுக்கிற வழிக்கு தன்னை ஒப்புவிக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் மூலியமாய் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நம்ம அதை தான், தேவனை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. முழு இதயத்தோட. சிலர் அந்த பக்கமும் அவர்கள் கொடுக்கிற வழிகள், இவர்கள் கொடுக்கிற வழிகள், இயேசு கொடுக்கிற வழிகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் முழு இதயத்தோடு உன் வழிகளை என்ன பண்ணணும், நீ கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசி காரியமாய் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில 29வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, his plans, ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் எதற்காகவா? to prosper you, to give you a hope and a future என்று சொல்லி இங்கிலீஷ்ல அதை குறித்திருக்கிறத நம்ம பாருங்க. தமிழ்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God's plans are not to increase your happiness every day. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு என்ன வேலை? உங்களை சந்தோஷமா குஷியா வச்சுக்கணும். அப்படி நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க குஷியாவே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? நல்லாதான் இருக்கும், ஆனா அதுக்கு என்ன ஆயிரும்? கடைசியில ஸ்பாயில் ஆயிரும். இல்ல, அப்ப ரொம்ப குஷியா இருக்கவன் தான் ஆண்டவருடைய திட்டத்துல இருக்கிறான். அப்படி பார்த்தா பில் கேட்ஸும் ஜெஃப் பீசாஸ் தான் ஆண்டவருடைய திட்டத்துல. ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜெஃப் பீசாஸ்னா நல்லா சிரிக்கிறாரு. சிரிக்கும் போது பயமா இருக்குது, அந்த மாதிரி சிரிக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அப்ப அவங்க தான் தேவனுடைய திட்டத்துல இருக்கிறாங்க போல. ஏன்னா குஷியா இருக்கிறாங்களே ஒவ்வொரு நாளும். ஆண்டவருடைய நோக்கம் உங்களை குஷிப்படுத்துறது இல்ல. உங்களை ஒவ்வொரு நாளும் அப்படியே நீங்க ஹாப்பியாவே போகணும், ஹாப்பியாவே வரணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைய நம்ம எடுத்துக்கிறோம். உங்க வீட்டிலே பிள்ளைங்க இருக்குது. நீங்க எத்தனை பேர் பிள்ளைங்களை சைக்கிள் ஓட்ட பழகி கொடுத்துருப்பீங்க? சைக்கிள் ஓட்ட பழகி கொடுத்தவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, சைக்கிள் ஓட்ட பழகி கொடுத்தீங்க. பழகும் பொழுது அந்த பிள்ளைங்க எத்தனை தடவை கீழே விழுந்திருக்கும்? ஒரு தடவையாவது கீழே விழுந்திருக்கும், இல்ல 2 தடவையாவது கீழே விழுந்திருக்கும். சில பிள்ளைங்க எப்படியோ நிறைய தடவை கீழே விழுந்தாலும் தத்தி தத்தி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு போயிருங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைகளை குஷிப்படுத்துறது அவங்க வேலை. அப்படின்னா அந்த பிள்ளைங்க கீழே விடாம நீங்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணும்? சைக்கிள் ஓட்ட பழக முடியாது. வீட்டிலே வச்சுக்கலாம், குஷியா தான் இருக்கும், ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா ஒரு 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 தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பலன் எதுவுமே அவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்காது இல்லையா? அப்ப ஆண்டவருடைய நோக்கம், நீங்க உங்க பிள்ளைங்களை குஷியாவே இருக்கணும்னா நீங்க சைக்கிள் ஓட்ட பழகிக்க முடியாது, கார் ஓட்ட பழகிக்க முடியாது. உங்க பிள்ளைங்களை உங்க பிள்ளைங்க எங்கேயும் போகாம மற்ற பிள்ளைங்களோட பழகாம அப்படியே பத்திரமா நீங்க புஷ்பாசா நீங்க வச்சுக்கலாம்.
ஆனா நம்ம பார்க்கிறோம், நாம இப்படியா நம்ம பிள்ளைகள் கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் எதற்கு அலோவ் பண்றோம்? அதை அவர்கள் வளர்ந்து தைரியசாலிகளாய் வரணும், கான்பிடென்டா வரணும். அவர்கள் என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அனுபவத்துல அவர்கள் வரணும் என்று சொல்லி நம்ம பலவிதமான யோசனைகளை வைத்து அவருக்குள்ள ஒரு கேரக்டர் உருவாக்கணும்னு சொல்லி இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். ஆனா ஆண்டவரும் அது போலவே என்ன பண்றாரா, நம்மளுடைய வாழ்க்கையில கேரக்டரை உருவாக்குறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படிக்காய் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கீழே விழுந்தாலும் ஆண்டவர் அதை அலோவ் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக கூறுகிறது, எதற்காக கர்த்தர் உங்களை இப்படி ஒரு கஷ்டமான வழியில நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி வேதவசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட படியே என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்பதான் நமக்கு புரியுது, ஓ நான் அந்த நாள்ல விழுந்தது 20 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இன்னைக்கு. அப்போ நான் சைக்கிள்ல இடறி விழுந்தேன், 20 இயர்ஸ் கழிச்சு எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யாராவது எந்த பிள்ளையாவது நீங்க கேட்டு பாருங்க, இப்போ 20 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட நீங்க எப்போ விழுந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்க அடிபட்டது சொல்லுங்களேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? யாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஆனா சைக்கிள் ஓட்ட பழகினது உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. பாருங்க, அப்ப பார்க்கும் பொழுது நம்மளுடைய உபத்திரவங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது, லேசான உபத்திரவம் என்று சொல்லி நம்மளே புரிந்து கொள்கிறோம். அப்ப நம்ம நித்தியத்துல ஆண்டவர் நம்மளை சேர்க்கும்படிக்காய் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு சின்ன கஷ்டங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களாய் அவைகள் லேசான உபத்திரவமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்னது, உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்லணும். அதற்கான எல்லா யுக்திகளையும் அதற்கான எல்லா வழிகளையும் கர்த்தர் என்ன பண்றாரு, உருவாக்கி அதன் மத்தியில நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய வழியையும் ஆண்டவர் நமக்கு இதன் மூலியமாய் உருவாக்கி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம இதே வழியில கடந்து செல்லும் பொழுது, ஒரு வனாந்தரமான சூழ்நிலையில கடந்து செல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம் இல்லையா, வனாந்தரத்தில் என்ன பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு, அவர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கு. அவாந்திர வழிகளில் அவர் என்ன பண்ற தேவனா இருக்கிறாரு. God is doing a new thing in your life. You just haven't seen it yet. நீங்க அதை இன்னும் பார்க்கல. ஆனா ஆண்டவர் உங்களை அதற்காக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்திற்கு நேராக உங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என்னை இந்த வழியா நடத்தி செல்லுகிறதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய நிச்சயம் போகிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்ய போகிறார் என்கிற ஒரு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்முடைய தேவனை முழுமையாய் நாம விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய இருதயத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவுகளோடு தான் நான் வாழுவேன். ஒரு சின்ன டாட்லருக்கு இருக்கிற ஒரு சைல்டுக்கு இருக்கிற நாலேஜோட தான் நான் வாழுவேன். அந்த பிள்ளை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய திட்டத்துல நம்ம வளர முடியாது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ, ஆண்டவர் அதற்கும் மேலான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு திட்டத்தை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கண்களை மூடி தேவனிடத்துல ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா.